அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளை பரணி தீபம். யமதர்ம ராஜா சொன்ன இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்கள், பல ஜென்ம பாவங்கள் நீங்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்படிப்பட்ட என்ன ஒரு தீபத்தை நாளைய தினம் நாம் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாளைய தினம் பரணி. நம்மளுக்கு திருக்கார்த்திகைக்கு முன்னாடி வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தன்று இந்த ஒரு தீபத்தை நாம் ஏற்ற வேண்டும். இது பரணி தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க. யமதர்ம ராஜாவே ஏற்ற சொன்ன ஒரு தீபம். நசிகேதன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு என்ன ஒரு பவர் கிடச்சதுன்னா, யாருமே உயிரோட யமலோகத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு யாருக்குமே கிடைக்காது. அப்போ நசிகேதனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிது. அவர் பார்க்குறாரு, நிறைய அங்கே அந்த அவங்கவுங்க செஞ்ச தவறுகளுக்கு ஏற்ற தண்டனைகள் அங்கே வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. அப்போ நசிகேதன் சொல்கிறாரு, இந்த யமவாதனையில் இருந்து விடுபடுவதற்கு என்ன செய்யணும்? இப்போ மானுடர்கள் அவங்களுக்கு தெரியாது இல்லையா? அப்போது அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவத்தை போக்குவதற்கு ஒரு சின்ன எளிமையான வழிபாடுகள் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு நசிகேதன் யமதர்மராஜா கிட்ட கேட்காரு. அப்போ யமன் சொல்கிறாரு, இப்போது நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ கவனமாக கேட்டுக்கோ அப்படின்னு. அப்போது இந்த திருக்கார்த்திகை, அதாவது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தில் யார் ஒருவர் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபாடு செய்து இந்த ஒரு தீபத்தை ஏற்றுகிறார்களோ அவர்களுக்கு யமவாதனையில் இருந்து அவர்களுக்கு மட்டுமில்லாமல் அவர்கள் முன்னோர்களுக்கும் இனி வரக்கூடிய அவர்களினுடைய சந்ததியினருக்கும் இந்த ஒரு யமவாதனையில் இருக்கக்கூடிய அந்த தண்டனைகளும் பாவங்களும் நீக்கப்படும் அப்படின்னு நான் சொல்லலைங்க. யமதர்மராஜாவே நசிகேதன் கிட்ட சொன்னதாக ஒரு வரலாறு நம்மளுக்கு இருக்குது. அப்போது இந்த பரணி தீபம் அந்த அளவுக்கு ரொம்ப 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 விசேஷமானது. கட்டாயம் எல்லாருமே வெளியூரில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா கூட உங்கள் வீட்டில் யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களையாவது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை நாளைய தினம் ஏற்றி வைங்க. இந்த பரணி தீபத்தோடு நம்மளுக்கு என்னென்னா, செவ்வாய்க்கிழமையில் இந்த பரணி தீபம் வருவது ரொம்ப விசேஷம். இதில் நம்ம இந்த பரணி தீபத்தில் எந்த தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்வோம்? சிவபெருமானைத்தானே. அப்போது அந்த சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷத்திலேயே இந்த பரணி தீபம் வருவது மேலும் மேலும் சிறப்பு வாய்ந்தது. அப்போது இந்த வருடத்தில் வரக்கூடிய இந்த பரணி தீபத்தை எக்காரணத்தை கொண்டும் யாரும் தவற விடாதீர்கள். நம்முடைய பல ஜென்ம பாவங்களையும் போக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் அனைத்தையும் நீக்கப்படக்கூடிய ஒரு தீபம் அப்படின்னா அது இந்த பரணி தீபம் தான் இல்லையா? இப்போ இந்த பரணி தீபம் நம்மளுக்கு இந்த பரணி தீபம் பரணி நட்சத்திரத்தில் ஏற்ற வேண்டும். அப்போ அந்த பரணி நட்சத்திரம் எப்போ ஆரம்பிக்குது, எப்போ நிறைவடைகிறது, எப்போ தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறத பார்த்துடலாமா? பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறது நாளைய தினம் மாலை 6:24 ஆரம்பித்து மறுநாள், அதாவது புதன்கிழமையில் நம்மளுக்கு 4:47 நிறைவடைகிறது. இப்போது இந்த பரணி தீபம் நாம் எந்த நேரத்தில் ஏற்ற வேண்டும் அப்படின்னா, நாளை மாலை 6:30 மேலே இந்த பரணி தீபத்தை நீங்கள் ஏற்றலாம். நாளைய தினம் பிரதோஷமாக இருப்பதினால் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று பிரதோஷத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து அந்த அபிஷேகத்தில் கலந்து கொண்டு சிவபெருமானை வழிபட்ட பின்பு நீங்கள் வீட்டுக்கு 6:30 மேலே இந்த பரணி தீபத்தை ஏற்றலாம். ஏன்னா உங்களுக்கு பிரதோஷ கால நேரம் அப்படிங்கிறதே 4:30 இருந்து 6 மணி வரைக்கும் பிரதோஷ கால நேரம். இந்த நேரத்தில் அனைத்து சிவ ஆலயங்களிலேயுமே வழிபாடுகளை செய்வாங்க. அந்த வழிபாட்டை நிறைவு செய்த பிறகு நீங்கள் 6:30 மேலே தான் இந்த பரணி தீபத்தை ஏற்றணும். இப்போது நிறைய பேர், அம்மா நாங்கள் கோவிலுக்கெல்லாம் போக மாட்டோம், எங்கள் வீட்டிலே சிவலிங்கம் இருக்குது, பிரதோஷ நேரத்தில் இந்த வழிபாட்டை செய்வோம் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் முதல்ல 6 மணிக்கு நீங்கள் சிவபெருமானைக்கு செய்யக்கூடிய அந்த அபிஷேகங்கள், பூஜைகள், வழிபாடுகள், தீபங்கள் அனைத்தையும் நீங்கள் ஏற்றுங்க.
6:30 மணிக்கு மேல் அந்த பூஜை எல்லாம், அதாவது பிரதோஷ பூஜைகள் அனைத்தையும் வழிபாடுகளை எல்லாம் நிறைவு செய்த பிறகு, பரணி நட்சத்திரம் ஆரம்பித்த பிறகு மாலை 6:30 மணிக்கு மேலே இந்த பரணி தீபத்தை ஏற்ற வேண்டும். அம்மா, பரணி தீபம் ஏற்றணும்னு சொல்கிறீங்க, இந்த பரணி தீபத்தை நம்ம எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறதும் நிறைய பேருக்கு தெரிகிறது கிடையாது. 5 தீபம் ஏற்றுனா போதும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்கிறீங்க. இதுலேயும் சில சூட்சமங்கள் இருக்கிறது. நீங்கள் ஒரு வாழை தட்டெல்லாம் இப்போ நம்மளுக்கு நிறைய விற்கிது, அது மாதிரியும் வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா பூஜைக்கு உண்டான தட்டு ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் ஏதாவது தாமரை பூ அது மாதிரி ஏதாவது பூக்கோளம் போட்டுட்டு அதில் 5 மண் அகல் விளக்குகள் தான் ஏற்ற வேண்டும். இதில் நிறைய பேர், அம்மா நாங்கள் பித்தளை விளக்கு வாங்கி வச்சுருக்குறோம், அதில் ஏற்றலாமா அப்படின்னெல்லாம் கேட்குறீங்க. இதில் மண் அகல் விளக்கில் தான் நம்ம ஏற்றணும். இந்த பரணி தீபத்தில் நாம் ஏன் 5 தீபங்கள் ஏற்றோம் அப்படின்னா, பஞ்சபூதங்கள் 5ம் நம்மளுக்கு நன்மை செய்ய வேண்டும் அப்படின்னு அதனை குறிப்பதற்காகவே, இந்த பஞ்சபூதங்களுக்காகவே ஏற்றக்கூடிய தீபம் தான் இந்த பரணி தீபம். திருவண்ணாமலையில் திருக்கார்த்திகை அன்று அதிகாலை 4 மணிக்கு இந்த தீபத்தை அங்கே ஏற்றுவாங்க. இது கோவிலுடைய அங்க முறை. கோவில் முறையை நம்ம வீட்டில் பின்பற்றக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த பரணி நட்சத்திரம் ஆரம்பிக்கும் போதே நம்ம வீடுகளில் பரணி தீபம் ஏற்றணும். பொதுவாகவே மாதம் நீங்கள் கிருத்திகை விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா கூட பரணியோடு நீங்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். இதில் திருக்கார்த்திகை அன்னைக்கு மட்டும்தாங்க நாங்கள் விரதம் இருப்போம் அப்படின்னா கூட நீங்கள் பரணியோடு விரதம் இருந்து பாருங்கள். உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அது உடனே நடைபெறும். இப்போது இந்த பரணியில் பார்த்தீங்க அப்படின்னா மாலை 6:30 மணிக்கு மேலே ஒரு பூஜைக்கு உண்டான தட்டு எடுத்துக்கோங்க. அதில் 5 மண் அகல் விளக்குகள் வச்சுக்கோங்க. நெய் விட்டு பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. நிறைய பேர் இலுப்பை எண்ணெய் ஊற்றுங்க, நல்லெண்ணெய் ஊற்றுங்க அப்படின்னு. இலுப்பை எண்ணெயெல்லாம் நீங்கள் கோவிலில் தான் பயன்படுத்த வேண்டும். வீடுகளில் நல்லெண்ணெய் நெய்யை தவிர நீங்கள் வேறு எதையும் ஊற்றி நீங்கள் வீட்டில் விளக்கு போடுவதை தவிர்க்க வேண்டும். அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது நீங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு விளக்காவது நெய் விளக்கு ஏற்றி மற்ற விளக்குகளில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. முடிந்த வரைக்கும் நெய் ஊற்றி தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த 5 விளக்குகளை நீங்கள் பூஜை அறையில் தான் ஏற்றணும். நிறைய பேர் வெளியில் ஏற்றணுமா, வாசலில் ஏற்றணுமா அப்படின்னு கேட்குறீங்க. அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் தினமும் இந்த கார்த்திகை மாதம் 30 நாட்களும் நிலை வாசலில் தீபம் வைப்பீங்க. அதையெல்லாம் கணக்கு கிடையாது. அதெல்லாம் நீங்கள் எப்பயும் வைக்கிறது. வீடுகளில் நீங்கள் காமாட்சி தீபம் ஏற்றுறீங்க, குத்து விளக்கு தீபம் ஏற்றுறீங்க அப்படின்னாலும் அதையும் நீங்கள் ஏற்றிக்கோங்க. இந்த 5 விளக்குகள் தனியாக, அதெல்லாம் நீங்கள் கணக்குல எல்லாம் சேர்த்தவே கூடாது. ஒரு மண் அகல் விளக்கு ஒரு 5 விளக்கு புது விளக்காக வாங்கிக்கோங்க. ஏற்கனவே பயன்படுத்தின விளக்கை பயன்படுத்தக்கூடாது. புதிதாக 5 மண் அகல் விளக்குகள் வாங்கி அதில் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுங்க. இது நாளைய தினம் ஏற்றக்கூடியது. பரணி நட்சத்திரத்தில் யார் ஒருவர் சிவபெருமானை நினைத்து இந்த தீபத்தை ஏற்றுகிறார்களோ அவர்களுக்கு யமவாதனையில் இருந்து அவர்களுக்கும் அவர்களுடைய முன்னோர்களுக்கும் எதிர்காலத்தில் வரக்கூடிய அவர்களினுடைய சந்ததியினருக்குமே அந்த பலஜென்ம பாவங்களை நீக்கக்கூடிய ஒரு புண்ணியம் அப்படிங்கிறது கிடைக்கும். அதனால் கட்டாயம் நாளைய தினம் எக்காரணத்தை கொண்டும் இந்த பரணி தீபம் ஏற்றுவதை கட்டாயமாக நீங்கள் பெண்கள் பின்பற்றுங்கள். பெண்கள் இப்போ மாதவிடாய் காலத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தைகள் இல்லைன்னா கணவர்களை விட்டு நீங்கள் தீபம் ஏற்ற சொல்லுங்கள். இப்போது நாளைய தினம் இந்த ஒரு தீபம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம எப்போவோ செஞ்ச பாவங்கள், ஏன்னா நம்ம அந்த பாவத்திற்கேற்ப தான் இந்த ஜென்மத்தில் நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த பாவங்கள் அனைத்தையும் நீக்கும். கட்டாயம் நாளைய தினம் பரணி தீபத்தன்று இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.